சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தங்க சக்திவேல். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த பாஜக RSS காரணங்களை அட்டூழியா நாளுக்கு நாள் தாங்க முடியல. அதாவது பாஜக காரன் ஒருத்தர் செல்வாக்கு பெற்றா என்ன நடக்கும்ன்றதுதான் கர்நாடகா தர்மசாலாவில் நடந்து வருகிறது. தர்மசாலா கோயிலுக்கு வர பெண்களை சாமி கும்பிட வர்றவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்கள 4000க்கும் மேற்பட்ட பெண்களை ஒன்று போச்சிருக்கான். அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 பேரை போச்சுன்றான், அப்புறம் 400 4000 போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெண்களை, குடும்ப பெண்களை, இளம் பெண்களை, குழந்தைகளை கொண்டு போச்சிருக்கான். RSS உடைய விருந்தோம்பல் பிரிவு செயல்றான். என்ன விருந்தோம்பல் பண்ணுவாருன்னு தெரியல. RSS காரங்கெல்லாம் தர்மசாலா வர வச்சு பெண்களை, இளம் பெண்களை, கன்னி பெண்களை சப்ளை பண்றாரா என்னன்னு தெரியல. இது பத்தி அமித்ஷாவோ, நரேந்திர மோடியோ, பாஜக தலைவர்களோ, அண்ணாமலையோ, அன்புமணியோ, எடப்பாடி பழனிசாமியோ வாய் திறக்க மாட்டானுங்க. நாட்டுல மக்களை பத்தி பேசிருக்க. ஆம்புலன்ஸ் மீட்டிங் நடத்தும் குறுக்க வந்துருச்சா, பேஷண்ட் இல்லையா, டிரைவரை ஆம்புலன்ஸ்ல அனுப்புன்றாரு, டிரைவர் அடிப்போன்னு மிரட்டுறாரு. இவரெல்லாம் அரசியல் தலைவர், முதலமைச்சர் ஆகி நாட்டுக்கு வேலை செய்ய போறாரு. பேஷண்ட்டை ஏத்த போற ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு தான் போகும். பேஷண்ட்டை ஏத்த போறது சீக்கிரம் போய் ஆகணும், இல்லைன்னா உயிர் போயிடும். அதுக்கு சைரன் போட்டு தான் ஆம்புலன்ஸ் போடும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு வந்தது, டிரைவரை பேஷண்ட் ஆகிவிடும் இனிமேல் வந்தாங்கிறார். சைரன் போடாத பொறுமையா போனா வழி விடுவீங்களா? நீங்க என்ன அட்டூழிய முடிவு தெரியாது. கல்லூரி, வேளாண்மை கல்லூரி பெண்களை உயிரோட கொளுத்துறவங்களாச்சே நீங்க. உலகார பாவி இல்லையா அதிமுக? என்ன ஒரு மதமா பொதுவெளியில பேசுறீங்க? தர்மசாலா விஷயத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரா? எவ்வளவு பெண்கள் இல்ல, கர்நாடக பெண்களா, தமிழக பெண்கள் இருக்கு, வட மாநில பெண்கள் இருக்கு, கர்நாடக பெண்கள் இருக்கு. எல்லா நாட்டு பெண்களும் காணாம போன படம்லாம் தேடி பார்த்துட்டு அவன் விட்டுட்டான், எங்க போச்சோ. இன்னொன்னு இந்த காதல போயிடுச்சு நினைச்சிட்டு விட்டானுங்க, எல்லாம் கொண்டு போச்சுட்டானுங்க படுபாங்க. அவன் பாஜக MP, RSS விருந்தோம்பல் பிரிவு செயலாளர். இதை பத்தி அந்த மீடியாவும் பேச மாட்டான். இப்ப கோர்ட்டா தலையிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த விசாரணை அதிகாரியை மாத்திட்டானுங்க மத்திய அரசுக்கு. மத்திய அரசுடைய இதா அவனுடைய வேலை மாத்திட்டானுங்க. அது போன்ற ஊழலை தமிழ்நாட்டிலையும் பண்றதுக்கு தான் பாஜக கால உண்ற எல்லா விதமான வேலைகளையும் தகுதித்தங்களை செய்து விஜய் போன்றவங்க எல்லாம் கிளப்பி விட்டு காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கான். விஜய் ஊழலை ஒழிக்க போறாரா? ஊழல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆதரவு நான் பணம் தரான். அங்க டெல்லியில பணம் தராங்க. ஆதரவு அரசியல் தான் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. நீ படம் நடிச்ச காசுல மாநாடு நடத்திட்டு இருக்க. விஜய் எல்லாம் இந்த தர்மசாலா பத்தி பேசியிருப்பாரு ஒரு வார்த்தை. தர்மசாலா பத்தி பேசணும் இல்லை. நீ எவ்வளவு பெண்கள் இருக்கு இருக்கிற யூடியூப் மீடியா தானே பேசிட்டு இருக்கான். யாரு நீங்க எந்த அரசியல் தலைவர் கண்டிச்சிருக்கீங்க? நேரம் அவனை கைது பண்ணி தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருக்கோம். நம்ம அப்பா அம்மாவும் பேரெல்லாம் எவ்வளவு பொண்ணை கொண்டிருக்கோம். உங்க வீட்டு பொண்ணை கொண்டா விடுவீங்களா? நீங்க எல்லாம் சினிமா கூத்தாயிட்டு உங்களுக்கு என்ன குடும்பம் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பொண்ணு எவ்வளவு பொண்ணை கொண்டு புதைச்சி எலும்பாகி பல வருஷம் தேடி பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்த தாயை அடிச்சு அவங்களை சித்திரவதைப்படுத்தி CPIல இருக்கிறவங்களுக்கு பாதி பேர் பிராமண பெண்கள் தான். எவன் பொண்ணா இருந்தா நீங்க அட்டூழியம் பண்ணாத, எவனுக்கும் நியாயமானவங்க கிடையாது, எந்த சமூகத்துக்கும் நேர்மையானவங்க கிடையாது இந்த பாஜக RSS காரணங்க. இந்த பாஜக RSS வன்மையா கட்டிக்கிற. அப்புறம் அண்ணாமலை அங்கதான் SP இருந்தார். அவர் மாவட்டத்தில் நிறைய பெண்களை காணாமல் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை விசாரிச்சு, நீ சிறப்பான அதிகாரி உண்மையான புகாரை விசாரிச்சு கண்டுபிடிச்சு அந்த தர்மசாலா வீரேந்திர கட்டாவி அவன் பிள்ளைங்களை பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும். செஞ்சிருக்கா நீ? தமிழகத்தை நாசம் பண்ண. தமிழக சிங்கப்பூர் போயிருக்குடா, ஜெர்மனி, இங்கிலாந்து போறதுக்கு, வடநாடு எல்லாம் இங்கதான் போய்க்கு வரான். BJP ஆளுற மாநிலத்தில் கொள்ள இங்க வரான். நம்ம யாரும் அங்க போல போய்க்கிறதுக்கு குடும்பம் தங்கணும் போக மாட்டான். எந்த சொகுசு அனுப்பிச்சுட்டு இருக்கான், எல்லாம் இலவச அனுப்பிச்சுட்டு இருக்கான், எல்லாம் சம்பளம் அதிகமா கிடைக்குது, அனைத்து சாலை வசதி, தங்குமிட, ரோடு, கட்டடம் எல்லாம் சொகுசா இருக்கான். சுகாதாரம், மருத்துவமனை எல்லாம் சுகாதாரம் அனுப்பிச்சுட்டு இருக்கான். நம்ம நல்லா இருக்கிறத கெடுக்கிறதுக்குன்னு இந்த பாஜக கட்சியை கொண்டாந்து நம்மள இருக்கிறத குட்டிச்சாரு பண்ணி எல்லாம் சொல்லிட்டு திருட்டு போறதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு 16 லட்சம் கோடின்றான் தள்ளுபடி. யாருக்கு? அம்பானி அதானி பொறுப்புக்கு 16 லட்சம் கோடி தள்ளுபடி இந்திய மக்களுடைய பணம். நீ ஒரு 2 வீலர் கடை வாங்கி பாரு, உன்னை தொறிச்சு பிடிப்பான், தூங்க விட முடியாது. ஒரு வீட்டு லோன் வாங்கி பாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் வீட்டு லோன் வாங்கிட்டு அவ்வளவுதான், வாழ்நாள் முழுக்க கட்டி சாக வேண்டியதான். பல லட்சம் கோடி வச்சிருக்கவனுக்கு, நாட்டுல முதல் பணக்காரனுக்கு எதுக்கு தள்ளுபடி? எல்லாம் கழிச்சுட்டானுங்க, அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சுட்டானுங்க. இந்த அட்டூழியத்தை தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு தான் அவங்களுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அன்புமணியும் அண்ணாமலையும். தமிழக மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்த்து பாஜக கூட்டணி வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் அறவே புறக்கணிக்க வேண்டும் என்று மக்களின் நலன் கருதியும் தமிழர்களின் நலன் கருதியும் மன்றாடி கேட்டுக்கொண்டு, என்றைக்கும் தமிழர்களின் நலனில் அக்கறை உள்ள கட்சி
திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், நம்மளை எழுச்சி தமிழ் திருமாவளவன், இதெல்லாம் தன்னாரம் போறாரு. நீ திருமாவளவன் எழுச்சி தமிழ் நினைச்சிருந்தா மத்திய அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி வாங்கிருக்கலாம். அவருடைய மக்கள் தான் தமிழக மக்களுடைய நலன் கருதி சீட்டு கொடுத்தாலும் கொடுக்க பயணித்துக் கொண்டிருக்காரு. அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட். அதாவது கம்யூனிஸ்ட் திருமாவளவன் எப்படியோ கம்யூனிஸ்ட் மாதிரி தான் நாங்களும், வேற கம்யூனிஸ்ட் மாதிரி காமராஜர் மாதிரி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் உண்மை தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி உடைக்க 1000 வேலை, தூய்மை பணியாளர் பிரச்சனை இல்லை. அப்படியே ஏன் தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட தலைவர் மட்டும் தான் போராடணுமா? எடப்பாடி மத்தவங்க எல்லாம் போராட மாட்டீங்களான்னு கேட்டாரு. ஏன் அந்த வேலையை தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் தான் செய்யணுமா? ஏன் குங்கும கவுண்டர்ல இருந்து கொண்டு செய்ய சொல்லுங்க, குப்பால சொல்லுங்க, சென்னையில சாக்கடை அல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை திருச்சி மீடியாவில் வெளியிட்டு இருக்கானுங்க. உங்க அயோக்கியத்தனம் தமிழக மக்கள் மன்றத்தில் ஒருபோதும் இடப்படாது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தேர்தல் 230 சட்டமன்ற தொகுதியிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. தமிழக மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்க வேண்டும். இது போன்று ஏராளமான பெண்களை சாமியார் என்ற பெயரில் கொலை செய்யும், மீண்டும் குலக்கல்வி முறையை கொண்டு வரும் பாஜக கூட்டணி அறவே புறக்கணிக்க வேண்டும் என்று